ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரளா டீ கடை ஸ்பெஷல் முட்டை சம்மந்தி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமான ஒரு டிஷ்ங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தேவையான அளவு முட்டை வேக வச்சுக்கலாம். நான் வந்து 3 முட்டை அளவு வேக வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம சம்மந்தி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், 5லேருந்து 6 நம்பர் அளவு சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 3 சேர்க்குறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இந்த சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணியே சரியாக போயிடும். அடுத்து இப்போ முட்டை வெந்ததும் மேலே இருக்கிற அந்த ஷெல் எடுத்துட்டு பாதியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சம்மந்தி வந்து இதில் வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க, அந்த முட்டையிலேருந்து பிரியாத மாதிரி. அடுத்து கோட்டிங்காக ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சிட்டிகளவு உப்பு, ஒரு சிட்டிக்கை மிளகுத்தூள். இப்போ இதை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கிறிஸ்பி கோட்டிங்க்கு பிரெட் க்ரம்ஸ். அடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச முட்டையை நம்ம முன்னாடியே பீட் பண்ணி வச்ச முட்டையில் இது மாதிரி நல்லா நம்ம கோட் பண்ணிவிட்டு கடைசியாக பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளுக்கு வேகிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை, மேலே மட்டும் கலர் மாறினாலே போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சிம்பிளான நல்லா டேஸ்டான கேரளா டீ கடை ஸ்பெஷல் முட்டை சம்மந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.